ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சா ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வீதனம். ஈஷோ உபனிஷத்தில் வரக்கூடிய இந்த வாக்கியம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அனைத்து பிரபஞ்சங்களும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் கடவுள் சூழ்ந்திருக்கிறார். The entire multiverse is enveloped and pervaded by God himself. அதுதான் இந்த முதல் வார்த்தை கொண்டான அர்த்தம். யத் கிஞ்சா ஜகத்யாம் ஜகத். இந்த நகரும் உலகிலே நகரும் அனைத்தும் அவரே. In this moving world, everything that is moving is God himself. அப்போ நீங்களாம் எல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கீங்க. பிராணிகளெல்லாம் நகருது, இலைகள் ஆடுது, மேகங்கள் ஓடுது, எல்லாம் பார்க்கக்கூடிய எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுது. தேன தெக்தேன புஞ்சிதா. இந்த பற்றின்மை உணர்வோடு அனைவரும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்கு ஏற்றவாறு வாழ வேண்டும். In this spirit of detachment, one has to live and enjoy this world. அப்போ இது என்ன உணர்த்துது? இது எப்படி பற்றுதலிருந்து வெளியே வரணும்னு உணர்த்துது. மாகிருத கஸ்ய ஸ்வீதனம். இன்னொருவரோட பொருளுக்கு அந்த ஆசை படாதே. டோன்ட் கவிட் எனிபடிஸ் வெல்த். அதுதான் கடைசி அந்த வாக்கியத்துக்கு உண்டான அர்த்தம். பேராசை கூடாது. பேராசை இப்போ வருது, ஒரு சக ஜீவாத்மாவை ஒரு சதா மனித பிறவியாக பார்க்கும்போது தான் வருது. எல்லாமே கடவுள் தான் அப்படின் போது, இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் அனைத்து பிரபஞ்சங்களிலும் எல்லாமே கடவுளால் உருவாக்கப்பட்டது தான். அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். அப்படின்னும் போது இது எல்லாமே கடவுளுக்கு தான் சொந்தங்கிறது இந்த வாக்கியம் மூலியமாக தெளிவாகுது. அதனால தான் அந்த வாக்கியத்தில் வருது, தேன தெக்தேன புஞ்சிதா. இந்த ஒரு வார்த்தை மட்டும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு மனதார அது அவங்கள உணர்ந்தாங்கன்னா, இந்த விளக்கத்தோட அர்த்தத்தை, உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னோடது உன்னோடதுன்னு அந்த பேதபாவம் இருக்காது, அந்த சுயநலம் இருக்காது, பறிக்கணும்னு அபகரிக்கணும்னு அந்த அந்த பேராசையும் இருக்காது, தீய எண்ணங்களும் மனதில் உதயமாகாது. தேன தக்தேன பற்றின்மை உணர்வோடு அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும்.